என் பெயர் ஏஜாலின்சிகா ஜெர்மன் மாணிக்க. வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி. கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டு கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். உவப்பு தலைக்கூடி உள்ளம் பிரிதா அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங்க கற்றார் கடையாரே கல்லாதவர். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. ஞானாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து தாமில் புருவது உலகின் புற்கண்டு காமுறுவர் கற்றறின் தார். கேடீர் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடமல்ல மாற்றையாவை. அதிகாரம் 41 அறுவடைமை. ஆற்றுவற்ற முள்ளக்கல் காக்கும் கருவி செருவார்க்கு ஆகார. செற்ற இடத்தால் செலவிட தீது ஒருகி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் பொருள் வாகச் செலவு சொல்லி தான் பிறவாய் நூன் பொருள் காண்பது அறிவு. உலகம் தாழிய தொட்டபம் மலத்தலும் ஊம்பும்பலும் இல்லாது அறிவு. இவ்வ துறைவது நூலகத்தோடு அல்வா துறைவது அறிவு. அறிவுடையார் ஆவதரீர் அறிவலார் அக்தரீர் கல்லாதவர். அஞ்சுவ தஞ்சாமை பேதமை அசுவது அஞ்சல் அறியார் தொழில். எதியாக காக்கும் அறிவினக்கில்லை அதிர வல்தோறும் நோய். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலர் என்னுடையார் ஏனும் இலர். அதிகாரம் 42 கேள்வி. செல்வத்து செல்வம் செவிச் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு உள்ளாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவி உணர் கேள்வி உடையார் அவ்வுணவில் ஆன்றோடு ஒப்பர் நிலத்து. கற்றலன் ஞாயிற்றும் கேட்க அஃது ஒருவர்க்கு ஒருக்கத்தின் நூற்றான் துணை. இழுக்கல் உடைவ உளிர் ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையவ வாய்ச்சொல். எனத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் அன்ற பெருமை தரும். பிழைத்து உணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்து உணர்ந்து தீண்டிய கேள்வி யாவர். கேட்பினும் கேளத் தகையவே கேள்வியால் தோகப்படாத செவி. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் அதல் அரிது. செவியார் சுவை உணரா